ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம், ஏன்னா சுகபோகத்துக்கு அதிபதி இல்லை, அவர் 8ஆம் இடத்தில் இருந்தால் நம்ம எப்படி அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அந்த சுகபோகங்களை அனுபவிக்க முடியும், எப்படி நம்ம அதை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எளிமையாக சொல்கிறேன். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் 8ஆம் அதிபதியாக வருவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போ இந்த அமைப்பு ஆல்ரெடி மீன ராசி துலாம் ராசியில் பிறந்த சரியாக பொருந்தி வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் இந்த பலன் தான். ராசிக்கு 8ல் இருந்தாலும் லக்னத்துக்கு 8ல் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக கணக்கு எடுத்துக்கணும். ராசிக்கு மட்டுமே பார்க்குறோம் 5ல் உட்காந்துருக்கிறாரு, லக்னத்துக்கு 8ல் உட்காந்துருக்காரு அப்படின்னாச்சுன்னா 8ஆம் இடம் கண்டிப்பாக பலன் அந்த வேலை செய்யும். அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிற அந்த சுகபோகமான வாழ்க்கை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலே நம்மளுக்கு கண்டிப்பாக மனைவி பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, சரிங்களா? சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் மனைவியில் கிடைக்கிற தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, மனைவியால் கிடைக்கக்கூடிய சுகபோகமான எல்லா விஷயமும் நம்மளுக்கு பிரச்சனை ஆகி தான் அதுக்கப்புறம் கிடைக்குமே தவிர நேருக்கு நேராக அந்த 5, 9ல் கிடைக்கிற மாதிரி அந்த சுகமான வாழ்க்கை கிடைக்காது. சரி, இதை நம்ம எப்படி அமைச்சிக்கிட்டு அது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி, சரிங்களா? சரி, இந்த 8ல் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னாலே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். என்னென்ன பிரச்சனை இருக்கும்? சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட அனைத்து வித சுகபோகமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். அதை நம்ம எப்படி சாதகமாக மாற்றலாம்? 8ல் சுக்கிர பகவான் இருக்கிறாரு, வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து சுகம் நம்மளுக்கு வாங்கவே முடியலை, ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா முதல்ல கடன் வாங்கி தான் நீங்கள் இந்த விஷயத்தை அடைய முடியும். அதான் முதல் பாயிண்ட். கடன் வாங்குறதும் எப்படி வாங்கணும்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல நீங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த 8ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமே கொஞ்சம் தாமதமாக தான் போகும். ஏன்னா 8ஆம் அதிபதி தாம்பத்தியத்தை குறிக்க வேண்டிய கிரகம் 8ல் மறையும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் லேட்டாக தான் கிடைக்கணும். அதான் விதி, அப்படித்தான் கிடைக்கும் இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு. இவங்க எப்படி இதை நம்மளுக்கு சாதாரணமாக பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வண்டி, வாகனம், சொத்து சுகம் திருமணத்துக்கு முன்னால் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சரி உங்கள் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் என்று காரக உறவு என்று சொல்லக்கூடிய, அதாவது முதல் சுக்கிரன் அப்படின்னாலே கணவன் மனைவி தான் கணக்கில் வரும். ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகளை நம்ம எடுத்துக்கலாம். கன்னி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அவங்கள முன்னிறுத்தி தான் நீங்கள் எந்த விஷயமும் செய்யணும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகிறீங்க, உங்கள் கன்னி பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் தங்கச்சி இருக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசினா தான் திருமணம் நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா சுற்றி இருக்கிற மற்ற உறவுகளுக்கு எடுத்து விட்டு போயிடுவாங்க. ஏன்னா பொண்ணுக்கு பல்லு 2 பல்லா வெளியே தெரியுது, கண்ணு வடக்க பார்த்தா முகம் தெற்க நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. ஏன்னா 8ல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சில அன்பர்களுக்கு 8ல் சுக்கிரன் இருந்தாலும் இவங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். எப்படி கிடைக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் லக்கணத்துக்கு அவர் முழு யோகாதிபதியாக இருந்து அவர் 8ல் மறைந்திருந்தால், சரிங்களா? முழு யோகாதிபதியாக இருந்து 8ல் மறைஞ்சிருந்தால் வரும்போது பொண்ணு சொத்தோடு வரும். ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் 21 வயசில் திருமணம் முடியுதுன்னா இவருக்கு 33, 34, 35 இந்த மாதிரி காலத்தை கடத்தி கூட்டு போகும். 8ல் சுக்கிரன் மறைஞ்சிருக்க அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க திருமணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பொண்ணு எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாம், இது குறை அது குறை, அங்கே அது சரியில்லை, இங்கே மூக்கு சரியில்லை, முடி சரியில்லை, மண்டையில் முடி இல்லை, முடி கம்மியாக இருக்குது, சடை கம்மியாக போட்டிருக்குது, கண் மேய்ச்சிடுறதில்ல, இப்படி ஏதோ ஒரு குறைய சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 8 அப்படிங்கிறதே ஒரு குறைன்னு அர்த்தம். இப்படி சொல்லியே என்ன ஆகுனா இவங்க திருமணத்தை இவங்க தள்ளியே கொண்டு போய் இவங்க கடத்தி கூட்டி போயிடுவாங்க. சரி, இவங்க கடத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 8ல் இருக்கிறாருன்னு வைங்களாம். உங்கள் ராசி லக்கணத்திற்கு அந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருந்தாருன்னா குடும்பத்தில் உள்ளவங்களே கெடுத்து விட்டுருவாங்க. சரி, 3ஆம் அதிபதியாக இருந்தால் தங்கச்சி மாதிரி இந்த பொண்ணு வேண்டாம்னா உனக்கு செட் ஆகாது, இது வேண்டாம், வேற பக்கம் கெடுத்து விடும். இப்போ இல்லை 4ஆம் அதிபதியாக வந்தால் அப்போ அவங்க அம்மாவை சொல்லுவாங்க, டே அந்த பொண்ணு சரியாக வராதா விட்டுறாங்க. இப்படி எல்லாருமே தள்ளியே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகுன்னா அவங்க சொல்ல கேட்டுட்டு அப்படியாம்மா சரிம்மா அன்னி சொன்னால் சரிதான், இப்படி சொல்லியே இவங்க வாழ்க்கை தள்ளியே போகுமே தவிர அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே கைகூடாது. சரி, எப்படி நமக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே கைகூடல அப்படிங்கும்போது அப்போ திருமணம் முடிஞ்சால் மட்டும் நல்லாவா இருக்கும்? 8ல் சுக்கிரன் இருந்தாலே பிரச்சனை. சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகத்துக்கு உண்டான அதிபதி.
அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுகத்தை அவர் தான் கொடுக்கணும். அந்த விஷயத்தை கொடுக்குற கிரகமே எட்டில் மறைஞ்சிருக்கும் போது நம்ம எப்படி அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து எட்டில் சுக்கிரன் இருக்கிறாரா, நீங்கள் ஒன்றும் அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும்னு நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, முதல்ல வந்து 7ஆம் அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு 2ல் இருக்கிறார், உங்கள் லக்கணத்துக்கு 8ல் இருக்கிறார். சரியா போச்சா? அப்போ வந்த உடனே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, நல்ல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் உடனே கைகூடி வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தவொடனே அந்த கல்லாப்படி சாவி, அதாவது பீரோ சாவி கூட கையில், கொத்து சாவி கையில் கொடுத்துடணும். இந்த வச்சுக்க, கணக்கு வழக்கு நீ பார்த்துக்க அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது தான் அந்த, ஏன்னா 8ல் இருக்கிற கிரகம் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும், குடும்பஸ்தானத்தை பார்க்கும். குடும்ப பொறுப்பை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கும் போது தான் அந்த கிரகம் வந்து வேலை செய்யாது. இல்லை எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க, எங்கள் அத்தா தான் பார்த்துக்குவாங்க, எங்கள் வீட்டு ரூல்ஸ் இப்படி தான் சொன்னீங்கன்னா அதோட ரூல்ஸ் வேறு மாதிரி போகும். அப்போ நீ மூடிட்டு இங்கே இரு, நான் ஊரை பார்த்து போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போக, அப்படி அந்த வார்த்தையை வந்து மாற்றி பேசணும். ஏன்னா 8ல் இருக்கிற சுக்கிர பகவான் 8ல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பெண்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு வரும். அதாவது தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் அழகாக பேசுவாங்க, அழகாக அசால்ட்டாக பேசுவாங்க. ஆண்கள் பேசுறதுக்கு யோசிக்கக்கூடிய விஷயத்த கூட அசால்ட்டாக ரெண்டாவது பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அந்த கிரகம் அதைத்தான் செய்யும். தப்பு அவங்க தப்பு கிடையாது, கிரக நிலைய அமைப்பு அப்படி. சரிங்களா? அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து மனைவி பெயரில் சொத்து வாங்குறது சிறப்பு. எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் சரி அதை நீங்கள் மனைவி பெயரில் வாங்குறது, மனைவிகிட்ட பணத்தை கொடுத்து வச்சு அவங்ககிட்ட வாங்குறது, இது எல்லாம் தான் உங்களுக்கு யோகம். அப்போ இந்த யோகத்தை நீங்கள் எப்படி அமைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் அப்படின்னாச்சுன்னா உங்கள் இளைய சகோதர உறவுகள் கன்னி பெண்கள்கிட்ட நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம பணம் காசை கொடுத்து வாங்கிக்கலாம். திருமணம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது நம்ம இந்த குடும்பத்தில் கொடுக்கும்போது பிரச்சனை வந்துடும். அது என்ன, நான் வந்த பிறகு உங்கள் தங்கச்சிக்கிற காசு கொடுக்குற அப்படின்னு பிரச்சனை வந்துடும்ல. திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் தான் அந்த சுக்கிரன் வந்து குடும்பமாக வேலை செய்வார். திருமணம் முடிஞ்ச பிறகு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்து வேலை தான் செய்ய போகிறாரு. 8ஆம் இடத்து வேலையை அவர் செய்கிற அமைப்பு எப்படி செய்வார்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப நிர்வாக பொறுப்பு அனைத்தையுமே அவங்களே பார்க்க வேண்டும். அதுதான் சிறப்பு. அப்புறம் வந்து 8ஆம் இடங்கிறது ஒரு குறைன்னு சொல்லலாம். அவங்ககிட்ட வந்து ஒரு குறை இருக்குன்னு வைங்களேன். சரி, ஒரு மூக்குத்தியே போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு அந்த மூக்குத்தி போட பிடிக்கலன்னு வைங்களேன். இந்த மூக்குத்தி போட்டுக்க தாண்டி உனக்கு அழகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சுகபோகமான வாழ்க்கை. என்ன மூக்கில் போய் ஓட்டை போட்டு மூக்குத்தி போடுறாங்கன்னா பிரச்சனை, அவ்வளோதான். அவங்களோட இருக்கிற குறைகளை நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது. குறை இருக்கும், அவங்க பேசுகிறதே தவறாக தான் பேசுகிறாங்க அப்படின்னாச்சுன்னா அது குறை தானே, அதே நீ சுட்டி காட்ட. என்ன நீ வந்த நேரம் இப்படி பேசிட்டு இருக்கிற, அப்படி பேசுகிறான்னு சொன்னீங்கன்னாச்சுன்னா அது பிரச்சனை. நீ பேசுமா, உனக்கு இல்லாத பேச்சா, நீ பேசு, நீ உனக்கு நான் எல்லா உரிமையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சரண்டர் ஆகணும். அதான் உங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா 7ஆம் மதிப்பு, அதாவது அந்த கிரகம் வந்து 8க்கு போயிட்டு அப்படின்னாலே அது எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பிரச்சனை கிளப்பணும். ஒன்று, நம்ம பிரச்சனை சந்திக்க தயாராக இருக்கணும். அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை வந்து என்ன ஆகுன்னா, 8ல் உட்காரும் சுக்கிரன் அந்த உட்காரும் என்ன ஆகுன்னா குடும்பத்தை வந்து 2ஆக பிரித்து விட்டு 2ஆம் திருமணம் சம்பந்தம் இப்படி மாற்றி கொண்டு போயிடும். சில அன்பர்களுக்கு வந்து தவறான வழியை ஏற்படுத்தி விட்டு போயிடும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் வழி வைக்கக்கூடாது அப்படின்னா சரண்டர் ஆகணும், அவ்வளோதான். எந்த கிரகம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அந்த கிரகம் காரக உறவுகள்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகினா அந்த கிரகம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாது. இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து பாருங்க, அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து நல்ல வேலை வாய்ப்பு தான், நிறைய காசு சம்பாதிச்சு வீட்டில் உங்களுக்கு தான் 8ஆம் அதிபதி, அவங்க வீட்டில் அவங்க ராணியே வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து யோகத்தை அள்ளி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த அமைப்புப்படி தான் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும், கடன் அதிகமாக வரும். உங்களுக்கு கடனும் அதிகமாக வரும், அதே சமயத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சியும் மிகுதியாக இருக்கும். அது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? 8ஆம் இடங்கிறது கடன் தானே. மனைவி வந்த பிறகு நமக்கு கடன் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த கடனை சுப கடனாக நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஒரு வண்டி வாகனம் ஆசைப்படுறாங்களா, அவங்க கேட்பாங்க ஒரு வண்டி எடுக்கலாமாங்க, எடுத்துக்கலாமா, உன் பேர்ல எடுத்துக்க. ஒரு கட்டணும், கட்டிக்கலாம், உன் பேரே லோன் போட்டுக்க. சரிங்களா? எந்த பொருள் வாங்கினாலும் சரி கடன் அப்படிங்கிற சுமையை வந்து அவங்கள்ட்ட ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தாற் போல் அவங்களால வந்து இப்போ சரி அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கிறாங்க, நாங்கள் தான் வேலை செஞ்சுருக்கேன்னு சரி, லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எது போட்டாலும் சரி அவங்களையும் ஜாயினில் போட்டுக்கணும் ஒன்று. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க பேரில் வாங்குறது எல்லாமே கடன் நீங்கள் கட்டினாலும் பேர் எல்லாமே அவங்க பேரில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவான வாழ்க்கை கிடைச்சதாக ஒரு அர்த்தமாக அவங்க உணர்ந்து பிரச்சனை இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கையில் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகம் அனைத்துமே கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் 8ல் இருக்க அன்பர்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கும்போது என்னென்னா கடனில் தான் வாங்கணும், கடனில் தான் அமையும், கடனில் வாங்க தான் சிறப்பு. அந்த கடன் என்பது மட்டும் உங்களுடைய
வருமானம் என்ன என்று கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அதுக்கு உள்ள நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. அப்போ இந்த 8ல் சுக்கிர பகவான் அமைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம வேற என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மனைவியை பற்றி நீங்கள் வந்து தவறாக உங்கள் குடும்பத்தில் யாரையும் பேசக்கூடாது. இவன் வரும் அப்படித்தாம்மா இப்படித்தாம்மா அப்படித்தான்ப்பா இப்படித்தான்ப்பா அப்படி தங்கச்சின்னு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பம் உடனே செதஞ்சிடும். ரெண்டாக உடஞ்சி அந்த நிமிஷமே குடும்பம் உடஞ்சி போகும். உங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் எப்போவுமே குறை கூறவே கூடாது. குறை கூறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது. அந்த கிரகம் வந்து அடிபட்டு போகும். அந்த கிரகத்தை வந்து எட்டுல கிரகத்தை வந்து நீங்கள் வந்து அந்த அவங்க பண்ணுற ஒரு சில தவறுகள், ஒரு சில குறைபாடுகள்லாம் தவறுலாம் தப்பாக வேற மாதிரி யோசிக்க வேண்டாம். அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த வந்து நீங்கள் தான் சகிச்சு ஆகணும். ஏன்னா உங்கள் ஜாதகம் தானே அந்த அமைப்பு இருக்குது. நீங்கள் சகிச்சு நீங்கள் வாழ்ந்து அவங்களுக்கு சாதகமாக அப்படியே போகும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பக்கம் நம்ம பார்க்குறோம்ல, பொண்டாட்டி தாசனாக இருக்கான் பாரு, எந்த நேரம் பொண்டாட்டி வந்த நேரம் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டே இருக்கான்னு சொல்லி நிறைய பக்கம் எங்கள் ஏரியாலாம் பேசுவாங்க. சில பேர் தான் வந்து அந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை வந்து அடக்கி வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து சம்சாரம் என்ன சொன்னால் அதான் வேதவாக்கு. ஒரு கோடை கிழிச்சிட்டு இந்த கோடை தாண்டாதன்னா தாண்டவே மாட்டாங்க. எத்தனை வருஷம்னாலும் அங்கே தான் இருப்பாங்க. பட்னியாகவே இருக்கிறனாலும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த குடும்பம் வந்து சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக ஒரு சுகபோகமாக சந்தோஷமாக உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த அமைப்பில் நம்மளுக்கு இப்படித்தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அதை நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணித்தான் ஆகணும். இதில் வந்து மீசையை முறுக்கிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னாச்சுன்னா அவங்க வந்து சட்டார்னு ஒரு கோடு போட்டு நான் கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம வழி வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் கேட்கலாம், 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்றீங்களே, அப்போ நாங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அந்த வர்ற மனைவி வந்து உங்களுக்கு வந்து பெரிய சொத்தை கொண்டு வருவாங்க. அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்த பிறகு பெரிய கடன் வரும். சரிங்களா? அதுக்கு வந்து அந்த ஒரு ஸ்தானத்தை மட்டுமே சொல்ல முடியாது. 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 2ஆம் இடம் 6ஆம் இடம் இப்படி 2-3 விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் அந்த கடன் இருக்கா நம்ம என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியும். ஆனால் 8ல் சுக்கிரன் இருந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மனைவி வந்த பிறகு கண்டிப்பாக கடன் வரும், சொத்து சுகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த எல்லா விஷயமே அவங்க பொறுப்பில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற கடன் வந்து உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட 8ஆம் இடம் சுக்கிரன் மேலே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கிரகம் 2ஆம் இடத்துல தான் பார்க்கும். 8ல் இருக்கிற கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும். குடும்பத்தில் பிரச்சனை வராது. அவங்களுக்கு வந்து என்னென்னாச்சுன்னா, கடனில் இருந்தாலும் பரவாயில்ல, என் பேர் தான் எல்லாம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாமே என் பேர் தான் இருக்கும்போது அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி டீசெண்டாக போவாங்க. அவங்க வந்து டீசெண்டாக போவாங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து அது வந்து நேரலாக தெரியும், என்ன நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற அப்படி அந்த அர்த்தமே கிடையாது. அந்த கிரகம் அப்படித்தான் வேலை செய்யும். நீங்கள் அப்படி அமைச்சு கொண்டு போகும்போது அது வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போகும். இல்லை உன் பேரை ஒன்றுமே தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா, 8ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னாங்கன்னா, 8ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்க அவமானங்கள். அந்த பெண் வந்து நம்ம சொல்லி கேட்காம எங்கள் அம்மா வீட்டு போகிறோன்னு சொல்லி போயிட்டு திரும்பி வர மாட்டேங்கிறது, பிற பஞ்சாயத்து, இதெல்லாம் அதில் வர்றது தான். அப்போ நம்ம விட்டு கொடுத்து வாழ நம்ம கற்றுக்கணும். முதல்ல 8ல் சுக்கிரன் இருக்கான்னு வந்து விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த மறைமுகமாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுக ஸ்தானம். மறைமுக ஸ்தானம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை வந்து நம்ம எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னாச்சுன்னா, அடிக்கடி வந்து வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு வந்து அவங்களை கூட்டு போகணும். ஒரு டூர் கூட்டு போகிறது, ஒரு ஜாலியாக ஒரு படத்துக்கு கூட்டு போகிறது, தனிமையில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. 8ஆம் இடங்கிறது தனிமையாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தனிமையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா கூட்டு போகிறது, நீங்கள் 2 பேருமே ஜாலியாக சினிமா பார்த்து வர்றது, குடும்பத்தோடு அல்ல. அதில் வந்து உடனே எங்கள் அம்மா நான் வரங்கிறாங்க, எங்கள் அப்பா நான் வரங்கிறாங்க, எங்கள் தங்கச்சி நான் வரங்கிறாங்க, எங்கள் தம்பி நான் வரங்கிறாங்கன்னு எல்லாத்தையும் கூட்டு போனீங்க அப்படின்னா பிரச்சனை தலைக்கு மேலே போயிடும். இது தனிமை. 8ஆம் இடம் அப்படிங்கிறது தனிமை, தனிச்சிருக்கிறது. அப்போது நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவி இருவருமே போய் நீங்கள் வந்து ஒரு சினிமா பார்க்குறது, ஒரு மாலில் போய் சுற்றி பார்க்குறது, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். இப்படி நீங்கள் தனியாக போகும்போது மட்டும்தான் அந்த குடும்பம் தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்படி இல்லை, நம்ம குடும்பத்தோடு தான் பைக்கில் போவோம். அந்த ஒரு படத்தில் போவாங்கல்ல, ஜவுளி எடுக்கிறதுக்கு, ஏரடி மோகினி படத்தில் போவாங்க, ஜவுளிக்கு போவாங்கல்ல, ஒரு காருக்குள்ள 50 20 பேர் 30 பேர் அப்படிலாம் நீங்கள் குடும்பத்தை கூட்டு போனீங்க அப்படின்னா அங்கே பர்ச்சேஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ வந்தவொடனே நீங்கள் பர்ச்சேஸ் துண்டு வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இவங்களை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பைக்கில் எங்கே வச்சு கூட்டு போனாலும் சரி, கொஞ்சம் லாங் டிரைவிங் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல அவங்களோட வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு பாசங்கள் அதிகமாகும். அதே சமயத்தில் வந்து எந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டு போனாலும் சரி, கொஞ்சம் பைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து கொஞ்சம் கவனமாக நிதானமாக மெதுவாக இயக்க வேண்டும். 8ல் சுக்கிர பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து பைக்கு வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து கொஞ்சம் நிதானமாக தெளிவாக தான் நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் இருக்குமே தவிர, நீங்கள் எடுத்தம் பிடிச்சோன்னு சொல்லி ஸ்பீடு அதிகமாக கொண்டு போகலாம். ஏன்னா 8ஆம் இடம் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சேரும்.
கிரகங்கள் வந்து கெட்டு போயிருக்கும்போது விபத்தாக மாற்றி விட்டுரும். அப்போ நம்ம வந்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து எப்போவுமே வந்து ஒரு நிதானமாக கொஞ்சம் வேகமாக போகாமல் நிதானமாக போய் வந்து விடணும். வீட்டில் இருக்கிற வண்டி வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டாமல், எட்டில் சுக்கிரன் இருக்க அன்பர்கள் வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டாமல், இன்னைக்கு வந்து வடக்கு நேர் விட்டுக்கலாம், நாளைக்கு கிழக்கு நேர், அப்புறம் தெற்கு நேர், மேற்கு நேர், இப்படி இடத்த மாற்றி 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 நீங்கள் விட்டுட்டு இருக்கணும். இது உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். திசை கிரகம் வந்து ஆக்சிடென்ட் கொண்டு வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மனைவி சம்மந்தப்பட்ட, எட்டில் சுக்கிரன் இருக்கும்போது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துடுது. அப்போ வீட்டில் வந்து பெட்ரூமில் படுக்கை அறை சம்மந்தப்பட்ட பெட்டை போடும்போது இடத்த வந்து அப்பப்போ ஸ்டெப்பாக மாற்றி மாற்றி போடணும். ஒரே இடத்துல வந்து கன்னி மூலையில் மட்டும்தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலே போடக்கூடாது. ஸ்டெப்பாக அந்த படுக்கை அறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பெட்டுகளை வந்து மாற்றி 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 இடம் மாற்றி அப்பப்போ அந்த ரூமுக்குள்ளே இடம் மாற்றி போட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி வந்து பிரச்சனை வராமல் குடும்பம் வந்து சிறப்பாக அப்படியே போயிட்டே இருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நான் அனுபவித்து உணர்ந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து எட்டில் குரு இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா எட்டில் குரு இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா மறைந்திருக்கும் விஷயங்களை வந்து ஈஸியாக என்னால் வெளியே கொண்டு வர முடியும். அதான் அந்த எட்டில் குரு இருக்கிற தத்துவம். இதை வச்சு தான் நான் எல்லா கிரகத்தையும் வந்து நான் ஆய்வு பண்ணிக்கிறது. அதுக்காக நான் வந்து தவறான ஒரு வழியில் போகணும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். எட்டில் குரு இருந்து நமக்கு இதுதான் சொன்னால் அந்த கிரகங்கள் நமக்கு உணர்த்தும். எப்பா 8 சுக்கிரன் வந்தால் இப்படி தான்ப்பா இருக்கும், இதை அப்படி சொல்லு. 6 சுக்கிரன் தான் இப்படி தான் இருக்கும், இதை சொல்லு. ஏன்னா மறைஞ்சிருக்கிற அனைத்து விஷயத்தையும் தோண்டி 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 இருக்கிறதா என்னுடைய வேலை. அப்படிங்கிறத விட இன்னும் எனக்கு என் ஜாதக குரு இருக்கிற அமைப்பின் தன்மை அது. அதனால தான் வந்து இந்த தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் கணக்கு பண்ணி பாருங்க, அது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கோவில். ஏன்னா எதுக்கு 8ஆம் இடம் சம்மந்த கோவில் சொல்றீங்க அப்படின்னு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரசம்காரம் நடக்கிற இடம், 8-12 சம்மந்தப்பட்ட இடம், கரை ஓரமாக இருக்குது. சரிங்களா? சூரசம்காரம் நடக்கிற இடம். சூரசம்காரம் எங்கே நடக்கும்? வெட்டு குத்து சண்டை போட்டால் தானே சூரசம்காரம் நடக்கும். ரத்தம் வர இடம், அந்த இடம் சம்மந்தப்பட்ட இடம் இருக்கிறனால எனக்கு வந்து குரு பகவான் இந்த அமைப்பில் இருக்கிறனால திருக்கோயிலாம் போகும்போது எனக்கு என்னென்னா நிறைய சூட்சமமான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தன்னை போல பொங்கி பொங்கி வரும். இந்த அம்பாள் சொன்ன விஷயமே அதுதானே. எனக்கு கனவுல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னை அறியாமலேயே உன் சிரசுக்குள்ள சில நாட்களில் வந்து அருவி மாதிரி மழையாக கொட்டும், அதை பூதா எழுதி வச்சுட்டு வாடா, பின்னால் உன் வாழ்க்கைக்கு உதவும், அதுதான் உன் வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயம் வந்து அந்த அம்பாள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து உணர்ற ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிற விஷயம் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் வந்து நேருக்கு நேராக இருந்து பார்த்து நான் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, என்ன சார் எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தை அப்படியே சொல்கிறீங்க, நேரில் வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்களா என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உணர்றேன், அவ்வளோதான். கிரகங்கள் எனக்கு வந்து உணர்த்துது. அதுக்காக நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த அமைப்பில் இருந்தால் இந்த கிரகம் இதை தாண்டா பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் உணர்றேன். அதை நான் உங்களுக்கு வந்து எளிமையாக அப்படி சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 8ல் சுக்கிரன் இருக்குது அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். வருத்தப்பட்டுக்க வேணால், அலட்டிக்க வேண்டாம். தாமதமாக வந்தால் மட்டுமே அது உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும். தாமதமாக வராத பட்சத்தில் என்ன ஆகும்னாச்சுன்னா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். பிரச்சனை வருதுன்னா முதல்ல வந்து அந்த வேலையை வந்து அவங்க பிரச்சனை கொடுத்துருங்க. அவங்களுக்கே வந்து மொத்தமாக அவங்க பொறுப்பை போது அவங்கள ஒப்படைச்சிருங்க, அவ்வளோதான். ஏன்னா 8ல் சுக்கிரன் மொத்த உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அந்த சுக்கிரன் தான் செமக்க வேண்டும். இதுதான் விதி. அப்போ 8ல் சுக்கிரன் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து உங்கள் மனைவி வந்த உடனே உங்களுடைய குடும்ப பொறுப்பு, கடன் பொறுப்புலேருந்து எல்லாத்தையும் தான் நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கையில் தரேன், விரசலை பார்த்துக்கன்னு சொல்லி மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிருங்க. சுக்கிரனால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜென்மம் அழியும் வரை உங்களுக்கு வந்து சுக்கிரனால் வந்து பிரச்சனையே இருக்காது. சுக்கிரன் வந்து அதுக்கப்புறம் யோகமாக கொட்ட ஆரம்பிப்பார். அவங்கக்கிட்ட இருந்து எப்போ கொதிசாவி பிடுங்குறீங்களோ அப்போ ஆரம்பிக்கும் பிரச்சனை. அப்போ 8ல் இருக்கிற சுக்கிரனை வந்து நீங்கள் இப்படித்தான் உங்களுக்கு சாதகமாக இயக்கிக்க வேண்டும். இப்படி இயக்கும் போது தான் சிறப்பாக இருக்கும். சரி, இதுக்கு எளிமையாக 2 பரிகாரம் சொல்லிடுறேன். சரிங்களா? 8ல் சுக்கிரன் இருக்க அன்பர்கள் வந்து எப்போவுமே கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது முன்னால் உணவு கொடுத்துட்டு அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மர்ம உறுப்பு இருக்குல்ல, அந்த யூரின் போகிற இடம், அந்த மாட்டோட பின்பகுதியை தொட்டு 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 நீங்கள் வணங்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சுக்கிரனால் கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுகபோகங்களும் உங்களுக்கு கைகூடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் முன்னால் தொட்டு கும்பிடக்கூடாது. தெளிவாக கேட்டுக்குங்க. சுக்கிரன் யோகமாக இருக்கும் அன்பர்கள் மட்டுமே, சுக்கிரன் 2, 4, சரிங்களா, 4, 5, 9, 10, 10ல் கூட பரவாயில்ல, 10 லாபம் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற அன்பர்களுக்கு தான் நீங்கள் வந்து கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுக்களை வந்து முன்னால் தொட்டு கும்பிடணும். 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பசுகளுக்கு உணவு கொடுத்துட்டு முன் தலையை தொட்டு கும்பிடாம அதனுடைய வால் பகுதியை வந்து நீங்கள் வால் பகுதியும் மடியையும் பால் சுரக்கல அந்த மடியையும் அந்த
சுக்கிரனுடைய அந்த மர்ம உறுப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயத்தை அதை நீங்கள் தொட்டு வாழை தூக்கி தொட்டு வணங்கும் போது தான் உங்களுக்கு வந்து யோகம் கொட்டும் கொட்டும் கொட்டும். மற்றபடி நீங்கள் முன்னால் போய் தொட்டுக்க முடியும்னா பிரச்சனை உடனே உருவாகும். வேணா செஞ்சு பார்த்துக்குங்க. சுக்கிரன் 8ல் உட்காந்துருக்கிறாரு, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு நாள் போய் இப்போ சுக்கிரன் அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய பசுக்களுக்கு வந்து ஒரு பசு மாட்டுக்கு ஒரு உணவு கொடுங்க. கொடுத்துட்டு முகத்தை ஃபுல்லாக நல்லா தொட்டு பார்த்துட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு அன்னைக்கு பொழுது செக் பண்ணி பாருங்கள். பிரச்சனையிலே இருப்பீங்க. அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி உணவு கொடுத்துட்டு பின் போய் தொட்டு கும்பிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அன்றைய பொழுது வந்து ரொம்ப சுகபோகமாக சிறப்பாக மன அமைதியாக நிம்மதியாக அழகாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஆய்வு பண்ணி சொல்கிற விஷயம் 100க்கு 100 சரியாக இருக்கும். ஒரு பாயிண்டில் தவறாக சொல்ல நீங்கள் வந்து இல்லைன்னு மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுவேன். சரிங்களா? சரி, சுக்கிரன் 8ல் இருக்கிறான்னு யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. எப்போவுமே வந்து பாருங்கள், சுக்கிரன் 8ல் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி, இன்னும் எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பொது கழிப்பிடம் இருக்குது பார்த்தீங்களா? ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொது கழிப்பிடம் இருக்கும். அந்த பொது கழிப்பிடத்தில் வந்து பெண்கள் டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயம், யூரின் போகிற டாய்லெட் இருக்குல்ல, அதுக்கு உண்டான பக்கெட்டு, அந்த டாய்லெட் சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்துருங்க. ஒரு பக்கெட்டு, ஒரு வாளி, ஒரு ப்ரெஸ்ஸு, சரிங்களா? அதோடு சேர்ந்து அந்த லைசால் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொருள் வந்திருக்குதுல்ல. இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பினாயிலேருந்து எல்லாம் பினாயிலுக்கு மேலே தானே எல்லாம் வந்திருக்குது. அந்த மாதிரி லிக்விட் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் வந்து தானமாக வந்து பொது கழிப்பிடத்தில் உட்காந்து பொது கழிப்பிடத்தில் அன்பர்களுக்கு லேடிஸ் சம்மந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது அங்கே மட்டும் தான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, கட்டண கழிப்பிடம், நவீன கட்டண கழிப்பிடம் சொல்லி போடுறாங்கல்ல, அங்கேயே காசு வாங்கிட்டு போக சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கும் போய் அந்த லேடிஸ் சம்மந்தப்பட்ட அந்த டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயம் சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க வீட்டையும் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுத்துட்டு வந்தாலும் சிறப்பாக இருக்கும். இது அங்கே மட்டும் தான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே 8ல் சுக்கிரன் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். அதாவது எங்கெங்கே டாய்லெட் இருக்கோ, அது கோவிலாக இருந்தாலும் சரி, திருமண மண்டபமாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த மண்டபமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்து பெண்கள், குறிப்பாக பெண்கள் டாய்லெட் போகிற அந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துருவாங்க. சுக்கிர பகவானால் வரும் ஒரு தோஷம் வேலை செய்யாது. எல்லாமே தோஷம்லாம் அடிபட்டு போகும். நிவர்த்தி மட்டுமே இருக்கும். வாழ்க்கையில் வந்து சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகம் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 8ல் சுக்கிரன் இருக்கிற கூட அலட்டிக்க வேண்டாம். இந்த அன்பர்களுக்கு வந்து இதுதான் பரிகாரம், இப்படித்தான் வாழ்க்கை தரம் இருக்கும், இதை இப்படித்தான் நீங்கள் அமைச்சிக்க முடியும். அப்படி அமைக்கும் போது தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகமாக வேலை செய்வார் இந்த ஜென்மத்தில். சரிங்களா? சரி, இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து தெளிவாக போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு பார்த்து பயன்பெறுங்க. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி, 8ஆம் அதிபதியாக வந்தாலும் இந்த பலன் சத்தியமாக 100 சரியாக வேலை செய்யும். சரிங்களா? சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.